Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாதகம் தரும் லக்னாதிபதிகள். இதன் தலைப்பு 12 லக்னங்களில் ஒரு 3 லக்னத்துக்குடைய கிரகங்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய பாதகஸ்தானத்தில் போய் வலிமை அடையும். இந்த பாதகஸ்தானத்தில் இவர்கள் வலிமை அடைகிறதுனாலேயே இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்யும் சில காரியங்கள் அந்த கிரகத்தின் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக இவர்களுக்கே மிக பெரும் பாதகமாக நிகழ்ந்துவிடும் வாய்ப்புகள் உண்டாகும். அது என்னென்ன லக்னம், யார் அந்த லக்னாதிபதிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இதில் ஒரு பழமொழி இருக்கும், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டான் அப்படிங்கிறது. இந்த 3 லக்னக்காரங்களும் இந்த சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற விதி உடையவர்கள் தான். காரணம் என்னென்னா, இந்த லக்னத்திற்கு ஆதிபத்தியம் பெற கிரகங்கள் பாதகமான ஸ்தானத்தில் போய் வலிமை அடைகிறதுனால. இதில் ஃபஸ்ட்டு வர்றது கடகலக்னம். கடகலக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் எங்கே போய் பவர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம் அவர். இது பாதகஸ்தானம். ஸோ அப்போ கடகலக்னக்காரர்களுக்கு அவர்களின் செயல்களே பல நேரங்களில் சிக்கலை உண்டாக்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக சந்திரனுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான செயல்களில் நீங்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் லக்னாதிபதியே சந்திரன் தான், அவர் உச்சமாகிறது பாதகஸ்தானத்தில். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா தாயாதி வர்க்கம், பிரயாணம், திரவ பொருட்கள், திரவம் சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் உங்களுக்கு பாதகம் நிகழும் வாய்ப்புகளையும் உங்கள் லக்னாதிபதியே கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி வாழ்க்கையில் இவங்க எடுக்கிற நிறைய முடிவுகள் பின்னால் ஏண்டா இப்படிப்பட்ட முடிவை எடுத்தோம் அப்படின்னு வருந்தத்தக்க அளவில் விளைவுகளை உருவாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். நம்ம லக்னாதிபதி தான், ஆனால் பாதகத்தில் போய் உச்சமாயிடுறாரு. அப்போ நாம் மற்றவங்க பேச்சை கேட்காம சில நேரங்களில் எடுக்கிற முடிவுகள், அது ஒரு நண்பரை தேர்வு செய்கிறதா இருக்கட்டும், ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும், ஒரு தாயாதி வர்க்க உறவுகளுக்கு உதவுறதுனால ஏற்படுறதா இருக்கட்டும், ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு நீர்நிலைகளில் குளிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தப்பான முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும், இதில் எல்லாம் பாதகம் வரும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு பெரிய விவசாய இடம் வச்சுருக்கிறார். வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவரோட வேலையை போர் போட்டு காசை லாஸ் பண்ணுறது தான். போர் போடுவார், தண்ணியே வராது. 600 அடி 700 அடி போடுவார். ஒரு கடகலக்னக்காரர். நான் சொல்லுவேன், நீங்கள் தண்ணிக்கு ஆசைப்பட்டே ஊருப்பட்ட காசை இழக்கிறீங்களே, என்ன பண்ணுறது, எப்படியாவது தண்ணியை கொண்டு வந்துடலான்னு தான் பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது அப்படிம்பார். இந்த தண்ணீர் இவருக்கு பாதகமாக செயல்படுவதன் சூட்சமும். ஸோ இந்த கடகலக்னக்காரங்க இதில் முதல்ல வருவாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் போய் 9ஆம் இடமான மேசத்தில் உச்சமாவார். இதுவும் பாதகஸ்தானம் தான். இப்போ சிம்ம லக்னத்திற்கு சூரியனுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக பல நேரங்களில் பாதகம் நிகழும் வாய்ப்புகளும் உண்டாகும். அப்பா மகன் உறவு கெடுறது, தகப்பனாதி வர்க்க உறவுகள் பகையாகிறது, சித்தப்பா பெரியப்பா துரோகம் பண்ணிடுறது, முதுகுல குத்திடுறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட சிக்கல் உண்டாகிறது, அல்லது இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது பெரும் சிக்கல்களை உருவாக்கிறது. நார்மலாகவே சிம்ம லக்னத்துக்கு கொஞ்சம் அதிகார மமதை அப்படிங்கிறது வரும். இவங்களுக்கு ஒரு பவர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த பவரை மிஸ்பிஹேவ் பண்ணுறது, அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறது பவரை அப்படிங்கிறது சிம்ம லக்னம் சிம்மராசிக்காரங்க ரொம்ப நேச்சுரலாகவே செய்வோம். அப்போ இந்த சிம்மம் அப்படிங்கிறது அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு அதனால் பாதகத்தை சந்திக்கும் தன்மை கொண்டதாக திகழும். அதிகாரத்தில் உள்ளவங்களை பகைச்சிக்கிட்டு அதனால் பாதகத்தை சந்திக்கும் நிகழ்வுகள் இருக்கும். அரசு வேலை, அரசாங்கத்தினுள்ள பகைகளை உருவாக்கிறது, அல்லது அரசு வேலைகளில் தவறு இழைத்து விடுவது, கையூட்டு பெற்று விடுவது, இந்த மாதிரியான அமைப்புகளில் சிக்கலை சந்திக்கும் விதி உள்ளது. அதே மாதிரி மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகள், மின்சார பொருட்கள், பளபளக்கும் பொருட்கள், இதனால் இழப்புகளை சந்திக்கும் விதியும் சிம்ம லக்னத்துக்கு உண்டாகும். சித்தப்பா பெரியப்பா மேலே கேஸை போட்டு பஞ்சாயத்தில் தூட்டு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு பூர்வீக சொத்துக்களால் மிகப்பெரிய மன உளைச்சலை சந்திக்கிறது, ஆளாகிறது. மாமனார் மருமக சண்டை பெரிய லெவலில் நடக்கிறது. மாமனார் மேலே கொலவெறி தாக்குதல், மருமக மேலே கொலவெறி தாக்குதல் நடத்துகிற அமைப்புகள் இதெல்லாமும் சிம்ம லக்னத்துக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வரும்.
அப்பா உறவை கடும் பகையாக நினைக்கக்கூடிய சூட்சுமங்கள் உருவாகிறது. அப்பா மகனை வெறுக்கிறது, மகன் அப்பாவை வெறுக்கிறதுங்கிற மாதிரி அமைப்பையும் சிம்ம லக்னம் கொடுக்கும் சூட்சுமமாக. ஏன்னா பாதகத்தில் 9ஆம் இடத்துல உச்சமாகிற தன்மை உங்களுக்கு உண்டு. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதீத லாபத்துக்கு ஆசைப்பட்டும் நிறைய பாதகத்தை சந்திக்கும். ஏன்னா அது லாபஸ்தானம் இல்லைங்களா? லாபத்தில் உச்சமாகிறார் பாதகாதிபதி. அப்போ என்ன ஆகும்? லாப எண்ணங்கள், லாப எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருந்து அதனாலேயே ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாதகங்கள் நிகழும் வாய்ப்புகள் உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பவரை கைப்பற்றணுங்கிற அந்த எண்ணம் மேல்போக்கான 9ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உச்சமாகிறார் இல்லையா? அதிகாரம் உச்சம் பெறும் இடம் மேஷம். அப்போ அந்த அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காகவே பாதகம் செய்துவிடும் விதிகளும், அப்பா வர்க்கத்தோடு பாதகத்தை சந்திக்கும் விதிகளும் இவங்களுக்கும் சூட்சமாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பாதகத்துக்குன்னே பேர் போன லக்னம் கும்பம். அது காலபுருஷனுக்கே பாதகஸ்தானம். ப்ளஸ் அவருடைய லக்னாதிபதியான சனியும் இன்னொரு பாதகஸ்தானத்தில் போய் உச்சமாவார். இது காலபுருஷனுடைய சமுதாய ஸ்தானம், இவங்களுக்கு பாக்கியஸ்தானம். இவங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான சிக்கல்கள், விதண்டாவாதம் பேசுவதனால் ஏற்படுற விதிகள். விதண்டாவாதத்துக்கே பேர் போன லக்னம் கும்பம்னு சொல்லுவாங்க. தகப்பனாதி வர்க்க உறவு பகை ஏற்படுறதுங்கிறதுலாம் இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். கீழ்நிலை பணியாளர்கள், ஊழியர்கள், கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட தேவையே இல்லாமல் வம்பு வளர்க்குறது, பகைமை பாராட்டுறது இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். கும்பலக்கணக்காரங்க ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அங்கே வேலைக்காரங்களுக்கு இவங்களுக்கும் 1ஆம் நம்பர் போராட்டம் நடந்துட்டு இருக்கும். பாதகத்தை செய்கிறதுக்கு வேலைக்காரங்க எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க. முதுகில் குத்துற வேலைக்காரர்களை அதிகமாக சந்திக்கிறது கும்பலக்கணத்துக்கு தான் வரும். சனி பகவானுடைய ஆதிபத்தியம் சோம்பேறித்தனம், விதண்டாவாதம், காரக ரீதியாக அவர் நேர் எதிர்மறையாக செயல்படும் தன்மை கொண்ட கிரகங்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு மிகுந்த பாதகத்தை தரும் அமைப்பாகும். பழைய பொருட்கள், பழைய வண்டி வாகனங்கள், இதனால் பாதகங்கள் நிகழும் வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதீதமாக இருக்கும். ஒரு பழைய காரை போய் ஆசைப்பட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு அது ரிப்பேர் பண்ணி கடைசியில் தொலைஞ்சா போதுன்னு விற்க போகும்போது அது திருட்டுக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கும்பலக்கணக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒழிச்சா போதுண்டா சாமிங்கிற லெவலுக்கு வருவாங்க. எங்கேயாவது போய் இடம் வாங்குறேங்கிற பேரில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. சமுதாயத்துக்கு நான் அறிவுரை சொல்கிறேன், நல்லது பண்ணுறேங்கிற பேரில் போய் இவங்க பாதகத்தில் மாட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு. இவங்களும் சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க. இந்த 3 லக்னக்காரர்களுக்கும் பாதகஸ்தானத்தில் தனது லக்னாதிபதியே உச்சம் பெற விதி இருக்கிறதுனால இவர்களின் செயல்கள்னாலேயே இவர்களுக்கு பாதகம் ஏற்படும் தன்மை உண்டு. ஆனால் அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பாதகஸ்தானத்துக்குடைய கிரகங்கள் மூலமாக பாதகம் வர்ற விதியும் இருக்கும். பாதகம் உச்சமாகிறதுனால ஏற்படுற பாதகமும் இருக்கும். இப்போ உதாரணமாக கும்பலக்கணத்துக்கு பாதகஸ்தானம் துலாம், அந்த வீட்டு அதிபதி சுக்கரன். இப்போ சுக்கரனால் பாதகத்தை சந்திக்கிறதும் கும்பலக்கணத்துக்கு உண்டாகும். சுக்கரனுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம், லக்ஸேரியஸை விரும்புறது, பொண்டாட்டியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது, பெண்கள் மூலமாக பாதகம் சந்திக்கிறது, இது கடகலக்கணக்காரங்களுக்கும் போகும். ஏன்னா அவங்களுக்கும் சுக்கரன் தான் பாதகாதிபதி. சிம்மத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றதுனால அந்த நண்பர்கள், உறவுகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர வர்க்கம், இதனாலெல்லாம் பாதிப்பையும் பாதகத்தையும் சந்திக்கிற விதி இருக்கும். பட் இவர்களே பாதகஸ்தானத்தில் உச்ச வலிமை பெறதுனால மற்றவர்கள் இவர்களுக்கு பாதகம் செய்வதை விட இவர்களின் செயல்களாலேயே, தாந்தோன்றித்தனமான முடிவுகளாலேயே, தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற மமதையினாலேயே சுயமாக சொந்த காசில் சூன்யம் வைத்து கொள்ளும் பாதகத்தன்மை கொண்டவர்கள் என்று கூறி, நீங்கள் இந்த 3 லக்னங்கள் ஏதாவது ஒன்றில் பிறந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்க என்னதான் சொல்ல வராங்கங்கிறதையும் காது கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளும்போது பிரச்சனைகளின் அளவு வெகுவாக குறையும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.